பள்ளி என்கிறாயா அறிவிக்கட்ட நாய்? என்ன அதுக்கு என்ன? ஓய், ஒரு பிள்ளை பிறந்து அவன் கலாச்சாரை போதிக்கப்பட வேண்டுமேயானால், பாடநூல் அறிய வேண்டுமேயானால், படிப்புகள் கற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அவனை சேர்ப்பது எங்கே? பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். இந்த பள்ளி இல்லைன்னா படிப்பு வருமாடா? வராது. ஆமா. சரி, நீ உண்ட தின்றால் வளர்க்கப்பட வேண்டுமேயானால் உணவு சமைக்கிறாங்களா அந்த இடத்துக்கு பேர் என்ன? முடப்பள்ளி. என்ன பள்ளி? மடப்பள்ளி இல்லையா? இந்த பள்ளி இருந்தால் தானே உணவு உண்பாய். ஆமா. சரி, ஒரு கணவன் மனைவி கல்யாண கோலத்திலே தாலி தரிக்கிறானே, அந்த தாலிக்கு பேர் என்ன? சரப்பள்ளி. அந்த கணவன் மனைவியை நாள் கிழமைகள் பார்த்து வேலை குறித்து முதலிரவு வைக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு என்ன பேரு? பள்ளி அறை. உன் பொண்டாட்டிக்கிட்ட அந்த பள்ளி படுத்த பிறகுதான்டா கம்யூனிட்டி நீ படுக்கிற. ஆறா போய் பள்ளி முண்டாட்ட வார்த்தை மகனை செருப்பாட்ட விட்டுரும். அண்ணா எனக்கு தெரியும் உன் வேலை எங்க வாடா, எவன நீ கேள்வி கேப்பன்னு எனக்கு தெரியும். அம்மா முண்டமா நானு. இது இந்துக்கள். சரி வச்சுக்க. வேறு மதத்தினர், நம் இந்துக்கள் மதம் இல்லாது வேறு மதத்தை சார்ந்த இஸ்லாமியர் மதத்தினர், அந்த இஸ்லாமிய மதத்தினர் தொழுகிறார்களே, தொழுகிறார்களே, அந்த இடத்துக்கு பேர் என்ன? பள்ளிவாசல். வேற்று மதத்து காரணம் இந்த பள்ளியைத்தான் அழைத்து அங்கு விரும்புகிறார். புரியுதா? ஆமா. பள்ளி என்னடா ஒரு கேவலமா சொல்ற? பள்ளின்னு என்ன பொண்ணு என்ன கொஞ்சம் பொண்ணு கொடுத்தா அப்புறம் எங்க கொஞ்சமா ஒரு புள்ளை பத்தமா? அப்ப புள்ளை பொண்டாட்டி பொண்ணை கொடுத்து நீ கொஞ்சத்துக்கு கொடுத்தியா? அவனை உன் கூட சாத்தலாம். அப்புறம் உன் கூட சோத்தியாவா நாங்க சாத்தி இருக்கணும். எங்க நாட்டுக்கு பாத்துல நாய எப்ப வேலை முடியுமோ அப்பதான்டா செய்யணும். இல்ல வம்பா இருக்குது. உன் இஷ்டத்துக்கு வந்துட மாட்டான் வண்டி இஷ்டத்துக்கு தான் நீ வரணும். என் இஷ்டத்துக்கு தான்டா நீ வரணும். உன் இஷ்டத்துக்கு வரவன் இந்த வண்டியும் இல்ல. அவன் வேணா காவடி பையன் இருப்பான், லங்கோடி பையன் இருப்பான், அவனுக்கு நீ பொண்ணு கொடுத்துருக்கணும். தேவலோகத்துல என் வீட்டுல ஒரு ரூம்ல என் பொண்டாடி பூட்டி வந்தான் ஞாபகங்களை திறக்கிறதுக்கு. இந்திரா இத்தனை கேள்விக்கும் பெண்ணை கொடுத்தாயா அல்லது கண்ணை கொடுத்தாயா என்பார்கள். பெண்ணை கொடுத்த மாமனார் உன்னை மரியாதை படுறேன். உனக்கு குறை கட்டுவது என் பொறுப்பு. அவ்வளவுதான்.